நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திவாசி 24x7 நியூஸ் சேனல். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மதுரை வடக்கு மாவட்ட திமுக செயல் வீரர் கூட்டம் மதுரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடந்தேறியது. நம்முடைய கலாநிதி அவர்களே, அதே போல தலைமை செயற்குழு உறுப்பினர் வடிவேல் முருகன் அவர்களே, அதே போல பொதுக்குழு உறுப்பினர்கள் வழக்கறிஞரான மனோகரன் அவர்களே, அதே போல நம்முடைய ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழக மனசுக்கு வேதனையா இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் அனைவரும் தலைமை உனக்கு சரியா இருக்கும், தொண்டர்களும் சரியா இருக்கும். நிச்சயமாக மாவட்ட செயலர் சொல்வதை கேட்டு அனைவரும் செயல்படுவோம், வெல்லுவோம் சொல்லி கேட்டு வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தருணத்தில் கழகத்தை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்று உடனடியாக இந்த செயல் வீரர் கூட்டத்தை கூட்டி ஆலோசனை வழங்க இருக்கிற மதுரை வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஆரோக்கியநாதன் அவர்களுடைய கிளைக்கழகத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்ட கழகத்தின் ஆணிவேராக செயல்படக்கூடிய நம் கிளைக்கழக செயலாளர், நான் உள்ளிட்ட மாவட்ட கழக, ஒன்றிய கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் இந்த ஒரு மக்களின் செயல்திறனை நன்கு அறியாமைக்கு இந்த கழக தலைவரே பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த சூழ்நிலை நம்முடைய கழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு துளியும் இந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட நம்முடைய தலைவர் வலிவோடும் பொலிவோடும் நடத்த வேண்டும் என்று சொன்னார். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த கருத்திலே எல்லோருமே தலைவர் அவர்களே, நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்களோ அந்த முடிவை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னோம். நான் அங்கே தானே தங்கியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீ எதை பற்றி கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் நீ ஜெயிக்கிறது மட்டும்தான் என்னுடைய எண்ணமாக இருக்குமே ஒழிய அதுக்காக நீ எதுக்காக கவலைப்படாத. ஆண்டு காலம் எதையெல்லாம் கேட்டு மக்களிடத்தை செய்தோம், வேண்டுகோளையும் ஓரளவுக்கு செய்தோம். ஓரளவுக்கு செய்ததிலே முழு வெற்றியை போட்டோம். முழுமையாக செய்ததிலே மக்கள் கேட்காமல் நாமாக சந்தித்து நேரடியாக அத்தனையும் செய்து கொடுத்தோமே என்று சொன்னோம். இன்றைக்கு உள்ளபடியே சொல்கிறேன், நம்முடைய மாவட்டம் கட்சியிலே இந்த அளவுக்கு உணர்வோடு இருந்தால் யாரும் தோல்விக்கு காரணமில்லை. வெற்றி கழகமாக வரும் நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் முதல்வராக வருகிற காலம் வரை உண்ணாமல் உறங்காமல் நிச்சயமாக நம்முடைய மாவட்டம் அத்தனை பேரும் இணைந்து பாடுபடுவோம் என்று சொல்லி இங்கே வந்திருந்த மாவட்ட கழகத்தினுடைய அத்தனை நிர்வாகிகளை இருக்கக்கூடிய கிளைக்கழகம் வரைக்கும் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் மீண்டும் மாவட்ட கழகத்துடைய சார்பில் நன்றி.